பட்ஜெட்ல மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதுவுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த அரசால. இன்றைக்கு பட்ஜெட்ல எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். இதுவரை எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் கொடுக்க முடியாத திட்டத்திலெல்லாம் மக்களுக்கு வழங்குவேன் என்று வீரவசனம் பேசினார்கள். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. புதிய திட்டமும் எதுவும் அல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சுதான் இந்த நிதிநிலையில் இருக்க பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வேற இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கல. இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இதுவே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் நிலையில இருக்கின்ற என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வரி வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்க முடக்கல. எல்லா திட்டமும் சிறப்பாக செயல்பட்டது. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். கடனும் அதிகமாக பெறல. ஆக அது ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள் பல திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படியே கொண்டாந்துட்டாங்க. விலையில்லா கறவை மாடு ஆடுகள் திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு காவல் திட்டம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்த திட்டத்தை தான் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருந்தாங்க. சார் இன்னும் பல திட்டங்க, நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏன் நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு போராடணும்? மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். 11,250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதை காண்பிக்கவே இல்லை. எவ்வளவு அருமையான திட்டம். நிறைய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ் சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்க இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்ப இந்த அரசாங்கமும் அதையே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யும் சொல்றாங்க. எந்தெந்த வகையில லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே, தெரிவிக்க வேணும்ல. அப்ப லீக்கேஜ் இருந்ததால எவ்வளவு லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தில் தீட்டமும் செயல்பட முடியும்? ஒண்ணுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசு. அப்ப நாங்க மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசோட கூட்டணி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை என்ற காரணத்திற்காக 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தையே முடக்கணுங்க. அப்படி வரலாற்றை நாங்க படிச்சோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை கூட இவர்களால இன்றைக்கு காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இல்ல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போது நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம்.